வணக்கம். வந்துட்டியா அப்படின்னு சலிச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை தான் நம்ம அலசி ஆராய்ஞ்சு அதை பற்றி தான் பேசுகிறோம். அது உங்களுக்கும் தேவையான ஒன்றா இருக்கும். விலைவாசி உயர்வு அப்படின்றது மாநிலங்களுக்கு வேறுபடும், எல்லாம் நடக்கும். நம்ம அரிசி யூஸ் பண்ணால் நார்த் சைடில் கோதுமை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இதுக்குமே ரேட் வித்தியாசம் வரும். சில பொருட்கள் தான் நிர்ணயம் பண்ணிய ஒரு விலையாக இருக்கும். அதில் கூட மாற்றம் வரும். ஆனால் என்னென்னா மேஜராக அதை வச்சு தான் பொருளாதாரத்தை கூட கணிக்க முடியும், அல்லது இதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நிலைப்பாடை சொல்ல முடியும் அப்படின்னு. அப்படி பார்க்க போனீங்கன்னா பெட்ரோல் ஒரு பீப்பா எவ்வளோக்கு வாங்குகிறோம், எவ்வளோக்கு விற்கிறோம், மாநிலத்துக்கு வேறுபட்டாலும் அது வாங்குற விலை விற்கிற விலைன்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தான் மேஜராக நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி மேஜரான விஷயங்களில் பெட்ரோல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் வச்சுங்களேன். 1947 1 லிட்டர் பெட்ரோலினுடைய விலை 27 பைசாவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம எல்லா வருஷமும் பார்த்தா ரொம்ப டிலே ஆகும். அதனால் ஒரு 5 ஆண்டு காலம் வித்தியாசத்தில் பார்த்தோம்னா ஒரு 2000லேருந்து 2025 வச்சுக்கோங்க, ஒரு 25 ஆண்டு காலத்தில் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இது எந்தவித கட்சியை குறை சொல்லவோ அல்லது எந்த வித கட்சிக்கு ஆதரவாகவோ கிடையாது. பொதுவான கருத்தாக தான் சொல்கிறோம். இது விலை ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த மாதிரியெல்லாம் எவ்வளோ ஏறி இருக்குன்றது தான் பார்க்குறோமே தவிர, இது கட்சியை சார்ந்து நீங்களாக ஒரு கோர்வையாக கோர்த்து என்னையும் அதில் இழுத்து விட்றாதீங்க தயவு செஞ்சு. நான் இருக்கிறத மட்டும்தான் அப்படியே சொல்ல போகிறேன். 2000 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலை 43 ரூபா 49 காசுக்கு விற்றுருக்காங்க 1 லிட்டர். டீசல் 30 ரூபா 45 பைசா. இது 2000 1 லிட்டருக்கான விலை, பெட்ரோலும் டீசலும் சொல்கிறேன். சரி, 2005 அதாவது நடுவில் நிறைய ஏற்றம் இருக்குது, இருந்தாலும் அதை ஏற்ற இறக்கம் இருக்குது. 2003லலாம் 10 ரூபா குறைஞ்சி 33 ரூபாய்க்கெல்லாம் வந்திருக்கு. நான் அப்படி போல் ஒரு 5 வருஷத்துக்கு மட்டும் பார்ப்போம். அப்படின்னா 2005 37 ரூபா 99 பைசா பெட்ரோல் 1 லிட்டருடைய விலை. டீசல் அப்போ 28 ரூபா 22 பைசாவுக்கு விற்பனை ஆகிருக்கு அந்த காலகட்டத்தில். அதுக்கு பிறகு 2010 கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 48 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல் விலை, 38 ரூபா 1 பைசா டீசலுடைய விலை. அதுக்கப்புறம் 2015 பார்ப்போம், 60 ரூபா 49 பைசா 1 லிட்டர் பெட்ரோலினுடைய விலை, 49 ரூபா 71 பைசா 1 லிட்டர் டீசலுடைய விலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 79 ரூபா 76 பைசாவுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் விற்பனை ஆயிருக்கு. டீசல் 79 ரூபாய் 88 காசு. அதாவது இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, பெட்ரோலை விட டீசல் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது பைசாவில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுவும் 79 ரூபா, அதுவும் 79 ரூபா. இது 76 காசு, அது 88 காசு. டீசல் விலை 2020 பெட்ரோலை விட கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2024 அட் ப்ரெசன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் 76 காசு 1 லிட்டர் பெட்ரோல் இன்றைய விலை. டீசல் விலை 92 ரூபாய் 35 காசு. பெட்ரோல் நம்ம 1947 27 பைசா, அது நமக்கு இல்லை, நாம் சுதந்திரத்திற்கு பிறகு அப்படின்னு நிறைய காலகட்டத்துக்கு அப்புறம் 2000 அதாவது இந்த 24 ஆண்டு காலத்தில் துவக்கமும் முடிவும் மட்டும் பார்க்கணும்னா 2000 43 ரூபாய் 49 பைசாவுக்கு விற்ற பெட்ரோல் இன்று 100 ரூபாய் 76 காசுக்கு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது இந்த 24 ஆண்டு காலத்தில். அதே மாதிரி டீசல் 30 ரூபாய் 45 காசுக்கு 2000 விற்கப்பட்டது. இப்பொழுது 2024 92 ரூபாய் 35 பைசாவுக்கு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இது பெட்ரோல் உடைய ஏற்ற இறக்க விலை நிலவரம் நான் உங்களுக்கு சொன்னேன். இதுக்கப்புறம் எல்பிஜி கேஸுடைய விலை கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நமக்கு சரியான வரையறுக்கப்பட்ட விஷயங்கள் தெரியல. 2013 நம்ம ஒரு ஏற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1014 ரூபா 2013 14 குறைஞ்சிருக்கு 905 ரூபா. அதுக்கப்புறம் இன்னும் குறைஞ்சிருக்கு 2015 627 ரூபா 50 பைசா. 16 இன்னும் குறைஞ்சிருக்கு 550 ரூபாய் 5 பைசா. 2017 649 ரூபா. 2018 736 ரூபா. 2019 659 ரூபா. 2000 610 ரூபா 50 பைசா. 2021 900 ரூபாய். அதாவது இது 600 ரூபான்னா 300 ரூபாய் கிட்ட டிஃபரன்ஸ் வந்திருக்கு அந்த ஒரு ஆண்டுல. 900 ரூபாய் 50 பைசா, அதாவது 2021. 22 965 ரூபாய் 50 பைசா.
23ல் 918 ரூபாய் 50 பைசா, 2024ல் 1068 ரூபாய் 50 பைசா. இது எல்பிஜி கேஸ் உடைய விலை நிலவரம். ஆரம்பம் 2013ல் நம்ம சொன்னது 1014 ரூபான்றத உச்சமாக கொஞ்சம் ரேட் வந்திருக்கு. 2014ல் கணிசமாக குறைஞ்சி 900 ரூபாய் வந்திருக்கு. ரொம்ப லோயஸ்ட்டாக வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015ல் தான் 627 ரூபாய் 50 பைசாவுக்கு குறைவாக விற்றுருக்கு அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் ஏற்றங்கள்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்தது தான் 1068 ரூபாய் 50 பைசாவுக்கு இருந்திருக்கு. சரி, இது நம்ம பார்த்தது ரெண்டு விஷயம். ஒன்று பெட்ரோல் டீசல் விலை, இன்னொன்று எல்பிஜி கேஸ். இது உடைய விலையும் நம்ம பார்த்துட்டோம். கோல்டு உடைய விலை, இது கோல்டும் மார்க்கெட்டில் வச்சு தான் நாட்டினுடைய பொருளாதார நிலவரத்தை பார்க்குறோம். அப்படி பார்க்க போனால் 1964ல் ஒரு கிராமினுடைய விலை 8 கிராம் கிடையாது, ஒரு சவரன் கிடையாது, ஒரே ஒரு கிராமின் விலை 6 ரூபாய் 32 பைசா ஒரு கிராம் உடைய விலை. 70ல் நான் சில்லறையெல்லாம் சொல்லலை, அமௌண்ட்டை மட்டும் சொல்கிறேன். 70ல் 18 ரூபாய் சில்லறை, 75ல் 54 ரூபாய் சில்லறை, 85ல் 213 ரூபா, 1995ல் 468 ரூபா, 2000ல் 440 ரூபாய்க்கு விற்றுருக்கு. அப்படியே ஒரு 2005க்கு வருவோம். 2005ல் ஒரு கிராம் விலை 700 ரூபாய். 2010ல் அது அப்படியே நீங்கள் டபுள் ஆக்கிறத விட அதிகமாக 1850 ரூபாய். 2015ல் அப்படியே அதையும் டபுள் ஆக்கினா 2634 ரூபாய் 35 பைசா. எப்போன்னா 2015ல். 2020ல் 4865 ரூபாய் 1 பைசா. 2024 இப்போ 7151 ரூபாய் இப்போ 24ல். ஸோ அப்படி பார்க்க போனால் 2000ல் 440 ரூபாய் விற்றுருக்கு. 2024 20 ஆண்டு காலத்தில் மாறி இருப்பது 7131 ரூபாய். அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துங்க, 440 ரூபாய் விற்றது இப்போ 7151 ரூபாய் கோல்டு உடைய விலை. நம்ம வெள்ளி விலைக்கு போல, கோல்டு மார்க்கெட் ரேட்டை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த நிலவரம் இருந்திருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்முடைய டாலருக்கு நிகரான மதிப்பு, இந்திய நாட்டின் மதிப்பு அப்படின்னா 1913 இப்போ இல்லை, நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி 0.9 ஒரு டாலருக்கு நிகராக. 1925ல் 0.1, 1947ல் 1 ரூபாய். ஒரு டாலர்னா 1 ரூபாய் கொடுத்தா போதும். அவங்க 1 டாலர் கொடுத்தா நம்ம 1 ரூபாய் கொடுத்தா போதும். எப்போ 47ல். சரி, அதுக்கப்புறம் நிறைய கடந்து வந்துட்டோம். இப்போ 2000 பார்ப்போம், ஒரு 20 வருஷத்துக்கானது பார்ப்போம். 2000ல் அமெரிக்க டாலர் 1 ரூபாய் நம்மக்கிட்ட கொடுத்தாங்கன்னா இந்திய டாலர் எவ்வளோ கொடுக்கணும்னா 44 ரூபாய் 94 காசு நீங்கள் கொடுக்கணும். அவங்க 1 ரூபாய் தான் கொடுத்தா கணக்கு தான், 1 டாலர். நீ 44 ரூபாய் 94 காசு தர வேண்டியிருக்கு. 2005ல் 44 ரூபாய், நடுவில் ஏற்ற இறக்கம் இருக்குது. 47, 48, 46, 40 ஏற்ற இறக்கம் இருக்குது. 2005ல் அதே 44 ரூபாய் 1 பைசா தான். அப்போது 44 ரூபாய் 94 பைசா கொடுத்தோம், 44 ரூபாய் 1 பைசா. 2010ல் 45 ரூபாய் 73 பைசா நம்ம தரணும், அவங்க 1 டாலர் கொடுத்தாங்கன்னா. 2015ல் 62 ரூபாய் 97 பைசா. நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க 1 டாலர் கொடுத்தா இந்திய மதிப்பான பணம், இந்திய பணம் எவ்வளோ தரணும்னா 62 ரூபாய் 97 பைசா நீங்கள் தரணும். 2020ல் 76 ரூபாய் 38 பைசா நம்ம கொடுக்கணும், அவங்க 1 டாலர் கொடுத்தா நம்ம அவ்வளோ தர வேண்டியிருக்கு. 2024, அதாவது இப்போ அட் ப்ரெசன்ட் செப்டம்பர் நான் வரல, இந்த வருஷத்தில் ஹையஸ்டாக நான் சொன்னது 83 ரூபாய் 47 பைசா. நல்லா யோசிங்க, 1 டாலர் நம்ம கொடுத்தா அவங்க நமக்கு 1 டாலர் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்திய மதிப்புக்கு எவ்வளோ கொடுக்கணும்? அப்போ என்னென்னா, அங்கே போயிட்டு 10 டாலர் பொருள் அப்படின்னா நீ இந்திய மதிப்பில் எவ்வளோ தரணும் அப்படின்னா 1 டாலருக்கு 83 ரூபாய் 47 பைசா. அதை கணக்கு போட்டு 10 டாலர்னா இதை கணக்கு போட்டு 10 டாலருக்கு நிகரான பணம் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். சரி, இப்போ செப்டம்பர் மாதம்ன்றதுனால 83 ரூபாய் 70 காசு, அதாவது 83 ரூபாய் 47 காசுலேருந்து செப்டம்பர் மாதம் 83 ரூபாய் 70 காசுக்கு உயர்ந்திருக்கு. பட் நம்மளை விட கம்மியான நாடுகள்லாம் இருக்காங்க. நம்ம 1 ரூபாய்க்கு 83 ரூபாய் தரோம்ல, அது 110 ரூபாய் கொடுத்து வாங்குறவங்களாம் இருக்காங்க. அதனால் அதோடு கம்பேர் பண்ண வேண்டாம். நம்ம எவ்வளோ டிஃப்ரெண்ட்டில் வந்திருக்கோம். ஸோ ஆரம்பத்தில் நம்ம சுதந்திரம் வாங்கும் நேரத்தில் அவங்க 1 டாலருக்கு நம்ம 1 ரூபா கொடுத்தா போதும்ன்றது இன்றைக்கி அப்படியே மாறிட்டு அவங்க அதே 1 டாலர் தான் கொடுக்குறாங்க. 83 ரூபாய் 70 காசு தர வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ பொருளாதார வளர்ச்சியா வீழ்ச்சியா
இது அரசியல் மாற்றமா, அது பொருளாதாரவுடைய வேறு ஏதாவது சிக்கலா, ஏற்றுமதி சிக்கலா, இறக்குமதி சிக்கலா, அப்படியெல்லாம் நம்ம போகாமல் நாட்டை உயர்த்துகின்ற மிக பொறுப்பான பணிகளை செய்கின்ற அரசியல் தலைவர்கள் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான பாதையில் செல்ல வேண்டும். அதே நேரத்தில் எங்கள் வாழ்வாதாரமும் உயர்த்த வேண்டும். அப்போ இந்த விலைவாசின்றது உயர்ந்துட்டு தான் இருக்கு. இதோட ஒன்று கம்பேர் பண்ணி மட்டும் சின்ன விஷயம் பார்க்கலாம். அந்த அரசியல் தலைவர்கள்கிட்ட ரிக்வஸ்டாக கேட்குறேன், எங்கள் சம்பளம், நாங்கள் வாங்கும் சம்பளம் எவ்வளவு இருக்கும்? அன்னிலிருந்து இது வரைக்கும் மிகப்பெரிய தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிற எல்லாருக்கும் மிகப்பெரிய சம்பள உயர்வெல்லாம் கிடையாது. அப்படி எதிர்த்து கேட்டாலோ வேலையை விட்டு போயிடுப்பா, என்னால் இவ்வளோதான் தர முடியுன்றாங்க. நீங்கள் சொல்லுவது மத்திய அரசு மாநில அரசு ஊழியர்களுக்கு வேணால் நீங்கள் சம்பளம் ஏற்றலாம், வருஷம் அதை ஏற்றி கொடுக்கலாம். அது பொருளாதார அடிப்படையில் நீங்கள் வச்சு கூட ஏற்றி கொடுக்கலாம். ஆனால் எங்களுக்கு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறவங்களுக்கு அப்படி சம்பள உயர்வு வராது. ஆனால் அவங்களுக்கு இதே ரேட்டு தான், இதே விலை கொடுத்து தான் அவங்களும் வாங்கணும். பெட்ரோலாக இருந்தாலும் சரி, டீசலாக இருந்தாலும் சரி, தங்கம் இருந்தாலும் சரி, அல்லது டாலர் கணிக்கிறான பணமும் அப்படி தான் வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். தயவு செய்து பொதுமக்களுடைய பொருளாதார நிலைமையும் பார்த்து உயர்த்துவீர்களானால் இருகரம் கூப்பி உங்களை வணங்குவோம். தயவு செய்து நாட்டையும் உயர்த்துங்கள், எங்களையும் உயர்த்துங்கள். நன்றி.